ஒரு முழுமையான அலசல்கள் இந்த ஒரு வீடியோவில் கண்டிப்பா இருக்கும். யாருக்கு இது பயன்படும், யாரெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை வாங்க தற்சமயம் தயார் நிலையில இருக்கிறார்கள் மக்கள். மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் எதிர்பார்ப்புகளும் கள நிலவரங்களும் அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ஒரு முழுமையான பகுப்பாய்வை கொடுக்க போகுதுங்க. மகளிர் உரிமை தொகை 2500 எப்பொழுது உங்க அக்கௌண்ட்டுக்கு வரவு வைக்கப்படும்? இதுதான் எல்லாருமே இப்ப கேட்கிற கேள்வி. தமிழகத்துல மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கீழே கொண்டு வரப்பட்டுள்ள முக்கிய மாற்றங்கள் மற்றும் நிதி நிலை ஒதுக்கீடு குறித்து இந்த ஆதாரமானது விளக்கம். தற்பொழுது இந்த அரசு உதவி தொகையை 2500 உயர்த்துவது குறித்து புதிய விண்ணப்பதாரர்களுக்கு வாய்ப்பளிப்பது குறித்தும் தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. குறிப்பாக 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் முதியோர் ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றுவதன் மூலம் நிதி சுமையை எப்படி குறைக்கலாம் என்பது குறித்து அரசு அதிகாரிகள் கணக்கீடு செய்கின்றனர். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற உள்ள ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகே இது உயர்த்தப்பட்ட தொகை எப்பொழுது வழங்கப்படும் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தகுதியுள்ள பெண்கள் அனைவரும் பயன்பெறுவதை உறுதி செய்யும் பல்வேறு விதிமுறைகளை பரிசீலனை செய்யப்படுகிறது. இது குறித்து தொடர்பான நிதி அறிக்கையை ஆய்வு செய்த பின்னரே இறுதி முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. தற்பொழுது எதிர்பார்ப்புகளும் கள நிலவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த திமுக ஆட்சியில தேர்தல் வாக்குறுதி 1000 ரூபாய், தற்பொழுது இலக்கு அப்படின்னா 2500 ரூபாய். அதே மாதிரி 60 வயசுக்கு மேல 3000 ரூபாய். 2024 திமுகவுடைய வாக்குறுதி 2000, தற்போதைய பயனாளிகள் பாத்தீங்கன்னா 2500 ரூபாய். தாவேகாவுடைய வாக்குறுதி அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2500, 60 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு, 60 வயதுக்கு மேல போச்சுன்னா 3000, அனைத்து தகுதியான மகளிருக்கும். தற்போதைய நிலை என்ன இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் அப்படின்னா, மே மற்றும் ஜூலை மாதங்கள்ல 1000 மட்டுமே, ஜூன் மாதங்கள்ல 1000 மட்டுமே வரவு வைக்கப்பட்டது. இந்த ஜூலை 15ஆம் தேதி 2500, 3000 வரவு வைக்கப்படுமா அப்படின்றதுதான் இப்ப கேள்விக்குறியா இருக்குங்க. பயனாளிகளே புதுசா சேர்க்க போறாங்க மதிப்பீட்டிலிருந்து. ஓகேங்களா? திட்டத்தை செயல்படுத்துவதில் உள்ள தாமதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய விண்ணப்பங்களை ஆய்வுகள் எடுத்துட்டு இருக்காங்க. நிதிச்சுமைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. நிறைய நிதிச்சுமைகள் எல்லாமே இருக்கிறதுனால புதிய விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்படுது. பயனாளிகளின் வயது வரம்பு பகுப்பாய்வு செய்யப்படுகிறது. ஒட்டுமொத்த நிதிச்சுமையை கணக்கீடு செய்யறாங்க. 1000 2500 உயர்த்துவதற்கு முன் தமிழ்நாடு அரசு 3 முக்கிய கொள்கைகளை ஆய்வு செய்து வருகிறது. அதுல விண்ணப்பங்களுக்கு சாத்தியக்கூறுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்டமைப்புகள், வாய்ப்பு வழங்கலாமா வேணாமா, மகளிர் தொகை இந்த புதுசா 2700 வழங்குவதற்கான சில முக்கியமான அறிவிப்புகள்ல இது ரொம்ப முக்கியம். ஏன் இதன் மூலம் நிதி மாற்றங்களை கணக்கிட்டு அரசின் நிதிச்சுமையை சமன் செய்ய திட்டமிடுகிறது? 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எத்தனை பேர், 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் எத்தனை பேர், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸ் எடுக்கிறாங்க. 2500, 3000 உரிமை தொகை திட்டத்துல தொடர்புடையவர்கள். புதியதாக விண்ணப்பிக்க போர்ட்டலை திறக்க வேண்டுமா என ஆரம்ப கட்ட பரிசீலனை. எத்தனை லட்சம் விண்ணப்பங்கள், வாழ்வு வழங்கப்பட்டால் புதிதாக கூடிய விண்ணப்பங்கள் எண்ணிக்கையை கணித்தல், தகுதியானவர்கள் எத்தனை பேர், அரசின் கடுமையான விதிமுறைகளின்படி வழங்கப்பட்ட இறுதிக்கட்ட பயனாளிகளை தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இறுதி கட்ட முடிவு அடுத்த கட்ட நகர்வாக என்னவாக இருக்கும் அப்படின்றதுதான் கேள்விக்குறியா இருக்குங்க. இறுதி கட்ட நிதி சுமையை எந்த இதுல நம்ம கணக்கிடுறது? தரவு மற்றும் நிதி மதிப்பீடுகள், பயனாளிகளின் குறிப்பு மற்றும் புதிய வரவு செலவு கணக்கீடுகள் முழுமையாக பரிசீலனை செய்யப்படும். உயர்மட்ட குழு ஆலோசனை. முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சர்கள், அரசு துறை அதிகாரிகளுடன் தீவிர ஆலோசனை கூட்டம் நடைபெறும். பட்ஜெட்டுக்கு முந்தைய முடிவு வரலாம். வரவிருக்கும் மாநில பட்ஜெட் தாக்கத்திற்கு முன்பாக நிதி நிலையை ஆராய்ந்து திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தலாமா அல்லது தள்ளி வைக்கலாமா என்ற இறுதி முடிவு எடுக்கப்படும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஜிஓ பாஸ் பண்ணுவாங்க. இறுதியாக 2500, 3000 எப்பொழுது முதல் வழங்கப்படும் என்ற அதிகாரப்பூர்வ தேதி வழங்கப்படும். அரசு நிதிச்சுமையை கணக்கிடப்பட்டு மாதம் மற்றும் ஆண்டுக்கு எவ்வளவு செலவாகும் என்பதை துல்லியமாக பதிப்பிட்ட பின்னரே இந்த திட்டத்தை செயல்படுத்துவோம் அப்படின்ட்டு நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. நண்பர்களே, மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்னும் ஒரு சில தினங்கள்ல உங்களுக்கு 2500 கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பொறுத்து நாம பார்க்கலாம். இந்த மாதிரி தகவலை நீங்க தெரிஞ்சுக்க நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.